மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பெற்ற தமிழரசு அந்த வெற்றி பெற்றவர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி பெற்ற நபர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறந்த காளை பரிசு பெற்றவர்கள் புதுக்கோட்டை மங்கத்தேவன்பட்டி கணேஷ் கருப்பையா முதல் பரிசு, திருச்சி மாவட்டம் அணக்கரை வினோத் மாடு இரண்டாவது பரிசு, அண்ணாநகர் ஜெட்லி மாடு பிரேம் மூன்றாம் பரிசு. இவர்கள் பரிசு பெறக்கூடிய உரிமையாளர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விரைவாக அண்மைச் செய்தி. மதுரை கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். இறுதி சுற்றின் முன்னிலை நிலவரம் என்ன? வெற்றி பெற்ற வீரர்களுக்கு என்னென்ன பரிசு பொருட்கள் யார் கையால் வழங்கப்பட்டு வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் போட்டிகளுக்கான மைதானம் ஏறுதழுவுதல் அரங்கம் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை கிராமத்தில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு சிறப்பு விழாவை தொடர்ந்து முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அதே மைதானத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு ஒரு ஜீப் கார், மகேந்திரா ஜீப் கார் ஒன்றும் ரூபாய் 1 லட்சம் தமிழக அரசின் சார்பில் ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது. இந்த பரிசினை முதல் பரிசு பெற்ற மாவீரர் பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் 10 மாடுகள் அடக்கி 10 காளைகளை அடக்கி அந்த பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் என்ற அந்த மாடுபிடி வீரர் பிடித்திருக்கிறார். அந்த மாடுபிடி வீரர் அந்த பரிசினை பெற்று சென்றிருக்கிறார். அதே போல இரண்டாவது பரிசான இருசக்கர வாகனம் மற்றும் தமிழக அரசு வழங்கும் 75,000 ரூபாய் ரொக்க பரிசினை தமிழரசன் சின்னப்பட்டியை சேர்ந்த தமிழரசன் என்ற மாட்டுப்பிரி வீரர் 6 காளைகளை அடக்கி அந்த பரிசினை பெற்றிருக்கிறார். மூன்றாவது பரிசான தமிழக அரசு வழங்கும் ரூபாய் 50
மதுரை கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த செய்தியினை நாம் பார்த்தோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.